வணக்கம். இன்னைக்கு சனிக்கிழமை. சனிக்கிழமைங்கிறது சனி பகவானுக்கும் ராகு பகவானுக்கும் உரிய கிழமை. அதனால் சனி பகவானோட அம்சத்தில் பிறந்தவங்களா நீங்கள் யார்? உங்கள் நட்சத்திரம் பூசம் அல்லது அனுஷம் அல்லது உத்தரட்டாதியா, ராசி மகரம் அல்லது கும்பமா, பிறந்த கிழமை சனிக்கிழமையா, பிறந்த தேதி 8 அல்லது 17 அல்லது 26, மேற்கு பார்த்த வாசலுள்ள வீட்டில் குடியிருக்கிறீங்களா, சொந்த வீடோ வாடகை வீடோ? நீங்கள்லாம் சனி பகவானோட அம்சத்தில் பிறந்தவங்க. ஏதாவது ஒரு கோயிலில் பிடிச்ச சாமிக்கு எரியிற தீபத்தில் நெய் சேர்த்தி பாருங்கள், நல்ல மாற்றம் இருக்கும், அனுபவத்தில் பலன் கிடைக்கும். உங்கள் நட்சத்திரம் திருவாதிரை அல்லது சுவாதி அல்லது சதயமா, அல்லது பிறந்த தேதி 4 அல்லது 13 அல்லது 22 அல்லது 31, கோயிலில் அம்மன் கோயிலில் நெய் தீபம் ஏற்றி பாருங்கள். ராகு பகவானுக்கான வழிபாடு இது. இதனால் நல்ல மாற்றங்கள் இருக்கும், அனுபவத்தில் பலன் கிடைப்பதை பார்ப்பீர்கள். இன்றைக்கி நல்ல நேரம் உண்டா? கிடையாது, ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்படி இருக்க போகிற இந்த சனிக்கிழமை இப்போ பார்க்கலாம். மேஷராசிக்கார நேயர்களை கொஞ்சம் நிதானமாக இருங்க. தேவையற்ற சிக்கல்கள், மன குழப்பங்கள் எல்லாம் இருக்குது. கோயில்லையும் வீட்டிலையும் எரியிற தீபத்தில் நெய் சேர்த்துங்க. ஒரு மந்திரம் 108 தடவை எழுதுங்க அல்லது சொல்லிக்கிட்டே இருங்க. அப்போது சிவபெருமானை நினச்சிக்கோங்க. ஓம் ஓம் சண்டிகேஸ்வரரே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும். உடல் நலத்தில் அக்கறை காட்டுங்க. அசைவ உணவை தவிர்க்கிறது நல்லது. அளவாக சாப்பிட்றது நல்லது. வண்டி ஓட்டுறது கவனமாக இருங்க. அனுகூலமான எண் உங்களுக்கு 4, 6. அனுகூலமான திசை தெற்கு கிழக்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை சிவப்பு. ரிஷபராசிக்கார நேயர்களை ஆடம்பரமாக இருக்கிறது யார்? நீங்கள் தான். செலவு வீணாக பண்ணிடுவீங்க, ஆனால் அதை நியாயப்படுத்தி உங்களுக்கு நீங்களே சமாதானம் ஆகிக்குவீங்க. அப்புறம் தான் தெரியும் அது வீண் செலவுன்ட்டு. முன்னாடியே தெரியறதுக்கு என்ன பண்ணுறது? ஏன்னா இன்றைக்கி நிறைய வீண் செலவு வரும். கையிலையும் பையிலையும் பணம் அளவாக இருக்கணும். கொடுக்கல் வாங்கல் வேண்டாம். பெரிய விலையுள்ள பொருளை வாங்க வேண்டாம். ஒரு மந்திரம் 107 தடவை எழுதுங்க அல்ல சொல்லிக்கிட்டே இருங்க. அப்போ அன்னை மகாலட்சுமி நினைங்க. ஓம் லக்ஷ்மி குபேரரே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும். கோயிலில் வீட்டில் எரியிற தீபத்தில் நெய் சேர்த்திருங்க. வீண் செலவு வேண்டான்னு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. கவனம் பண விஷயத்தில். அனுகூலமான எண் உங்களுக்கு 6, 1. அனுகூலமான திசை கிழக்கு தெற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை சிவப்பு. மிதுன ராசியார் நேயர்களை பிரமாதமான நாள். எங்கள் கண்ணே பற்றோம். 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் எல்லா வயதுக்காரர்களுக்கும் என்ன வேலையில் இருந்தாலும் பிரமாதம், சந்தோஷம். பேச்சு சாமர்த்தியமும் பொறுமையும் ஜெயிக்கும். குறிப்பாக புனர்பூச நட்சத்திரத்துக்கு ரொம்பவே நல்லா இருக்குது. மற்றவங்களுக்கு நல்லா இருக்குது, சந்தோஷம். அனுகூலமான எண் உங்களுக்கு 2, 9. அனுகூலமான திசை கிழக்கு மேற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை சிவப்பு. கடகராசிக்கார நேயர்களை சந்திராஷ்டமம். 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் சந்திராஷ்டமம். ஆனால் இன்னையோட முடியுது. ஆனால் இன்றைக்கி இருக்குது. அதனால் அசைவ உணவு வேண்டாம். கோயிலில் வீட்டில் எரியிற தீபத்தில் நெய் சேர்த்துங்க. பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. ஒரு மந்திரம் 107 தடவை எழுதுங்க அல்ல சொல்லிக்கிட்டே இருங்க. அப்போ வெங்கடாஜலபதி நினச்சிக்கோங்க. ஓம் சக்கரத்தாழ்வாரே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும். நிதானம். அனுகூலமான எண் திசை நிறமெல்லாம் கிடையாது. கொடுக்கல் வாங்கல் வேண்டாம். பெரிய விலையுள்ள பொருளை வாங்க வேண்டாம். வண்டி ஓட்டுறது கவனம், ஜாக்கிரதை. இன்னையோட முடியுது, ஆனால் இன்னைக்கு இருக்கு. அனுகூலமான எண் திசை நிறமெல்லாம் கிடையாது. சிம்ம ராசிக்கார நேயர்களை சந்திராஷ்டமம். 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் எல்லா வயதுக்காரர்களுக்கும் சந்திராஷ்டமம். அசைவ உணவு வேண்டாம். வண்டி ஓட்டுறது கவனம். கொடுக்கல் வாங்கல் வேண்டாம். கையிலையும் பையிலையும் பணம் அளவாக இருக்கட்டும். முக்கிய முடிவு வேண்டாம். வழக்கமான வேலைகளை மட்டும் செய்யுங்க. கோயிலில் வீட்டில் எரியிற தீபத்தில் நெய் சேர்த்துங்க. ஒரு மந்திரம் 108 தடவை எழுதுங்க அல்லது சொல்லிக்கிட்டே இருங்க. அப்போ சிவபெருமானை நினச்சிக்கோங்க. ஓம் ஓம் ஆஞ்சநேயரே போற்றி. ஆஞ்சநேயரே போற்றி அப்படின்னு மந்திரம் சொல்லிக்கிட்டே இருக்கிறது நல்லது. கவனம், எல்லா விஷயத்துலையும் கவனம். அனுகூலமான எண் நிறம் திசையெல்லாம் இல்லை. கன்னி ராசிக்கார நேயர்களை பிரமாதமான நாள். 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் எல்லா வயதுக்காரர்களுக்கும்
என்ன தொழிலில் இருந்தாலும் ரொம்ப நல்ல முன்னேற்றம். பெண்களுக்கு இன்னும் சந்தோஷம். குறிப்பாக அஸ்தம் நட்சத்திரத்துக்கு ரொம்ப நல்லா இருக்குது, மற்றதுக்கு நல்லாவே இருக்குது. சந்தோஷம். உங்களுடைய பேச்சு சாமர்த்தியம், பொறுமை ஜெயிக்கும். அனுகூலமான எண் உங்களுக்கு 3, 5. அனுகூலமான திசை கிழக்கு, தெற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை, சிவப்பு. துலா ராசிக்கார நேயர்களே, உடல்நலம் பாதிக்கப்பட வாய்ப்பு இருக்குது. அசைவ உணவை தவிர்க்கலாம். கோயிலில், வீட்டில் எரியிற தீபத்தில் நெய் சேர்த்தலாம். ஒரு மந்திரம் 108 தடவை எழுதலாம் அல்லது சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அப்போ வெங்கடாஜலபதி நினைக்கலாம். ஓம் தன்வந்திரி பெருமாளை போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும். அளவாக சாப்பிடலாம். வண்டி ஓட்டுறது கவனமாக ஓட்டணும். 3 நட்சத்திரக்காரர்களுக்குமே இது பொருந்தும். உடல் நலத்தில் அக்கறை காட்ட வேண்டிய நாள் இந்த நாள் அப்படிங்கிறத மறந்துட வேண்டாம். புதிய வகை உணவுகள் இன்னைக்கு தவிர்க்கலாம். புதிய இடத்துல சாப்பிட்றதையும் இன்னைக்கு தவிர்க்கலாம். வண்டியில் நீங்கள் ஓட்டினாலும் சரி, இன்னொருத்தர் வண்டியில் போனாலும் சரி, குறைவான வேகத்தில் போகிறது பாதுகாப்பானது. கவனம். அனுகூலமான எண் உங்களுக்கு 6, 4. அனுகூலமான திசை தெற்கு, மேற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை, சிவப்பு. விருச்சிக ராசிக்கார நேயர்களே, 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் எல்லா வயதுக்காரர்களுக்கும் என்ன தொழிலில் இருந்தாலும் எல்லா தரப்பினருக்கும் பிரமாதமான நாள். குறிப்பாக மூலம் நட்சத்திரத்திற்கு ரொம்பவே நல்லா இருக்குது. மற்ற நட்சத்திரத்துக்கு நல்லாவே இருக்குது. பெண்களுக்கு இன்னும் சிறப்பு. உங்களுடைய சுறுசுறுப்பு, உங்களுடைய விடாமுயற்சி, உங்களுடைய தைரியம் ஜெயிக்கும். அனுகூலமான எண் உங்களுக்கு 3, 1. அனுகூலமான திசை கிழக்கு, தெற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை, சிவப்பு. தனுசு ராசிக்கார நேயர்களே, பரவாயில்ல, ஆனாலும் கோபம் குறைய மாட்டேங்குது. டக்குன்னு கோபம் வந்துடுது இல்லைங்க. இன்னைக்கு கொஞ்சம் நிதானமாக இருந்துட்டா நல்லது. முடியலையே, அப்படி பண்ணுறாங்களே, அப்படி தான் பண்ணுவாங்க, நீங்கள் தான் கட்டுப்பட்டு போகணும். அதுக்கு கோயிலில், வீட்டில் எரியிற தீபத்தில் நெய் சேர்த்துங்க. பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. ஒரு மந்திரம் 108 தடவை எழுதுங்க இல்லை சொல்லிக்கிட்டே இருங்க. அப்போது சிவபெருமானை நினச்சிக்கோங்க. என்ன சொல்கிறது? ஓம் ஓம் ஆஞ்சநேயரே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும். நிதானம். அனுகூலமான எண் 7, 9. அனுகூலமான திசை தெற்கு, கிழக்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை, சிவப்பு. மகர ராசிக்கார நேயர்களை, கொஞ்சம் நிதானமாக இருங்க. தேவையற்ற வம்பு வரும், பிரச்சனை பெருசாகும். தப்பிச்சுக்கலாம். எப்படி? கோயிலில், வீட்டில் நெய் விளக்கை ஏற்றுங்க அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்கில் நெய் சேர்த்துங்க. ஒரு மந்திரம் 108 தடவை எழுதுங்க இல்லை சொல்லிக்கிட்டே இருங்க. அப்போது அன்னை மகாலட்சுமி நினைங்க. ஓம் சாயாதேவியை போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும். நிதானம் எல்லா விஷயத்துலையும். அனுகூலமான எண் 2, 3. அனுகூலமான திசை தெற்கு, கிழக்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை, சிவப்பு. கும்பராசிக்கார நேயர்களை, 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் எல்லா வயதுக்காரர்களுக்கும் என்ன தொழிலில் இருந்தாலும் என்ன வேலையில் இருந்தாலும் பிரமாதமான நாள். நல்ல முன்னேற்றம். காரியம் சிறப்பாக நடக்கும். பெண்களுக்கு இன்னும் சந்தோஷம். குறிப்பாக அவிட்டம் நட்சத்திரத்துக்கு ரொம்பவே நல்லா இருக்குது. மற்றவங்களுக்கு நல்லாவே இருக்குது. சந்தோஷம். அனுகூலமான எண் 5, 1. அனுகூலமான திசை தெற்கு, மேற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை, சிவப்பு. மீனராசிக்கார நேயர்களை, பிரமாதமான நாள். 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் எல்லா வயதுக்காரர்களுக்கும் என்ன தொழிலில் இருந்தாலும் எல்லா தரப்பினருக்கும் நல்ல நாள். என்ன நடந்தாலும் அதனுடைய விளைவு உங்களுக்கு நன்மையை தரும். குறிப்பாக பூரட்டாதி நட்சத்திரத்துக்கு ரொம்பவே சிறப்பு. மற்றவங்களுக்கு சிறப்பு. அப்புறம் என்ன? சந்தோஷம். பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பு. அனுகூலமான எண் உங்களுக்கு 7, 2. அனுகூலமான திசை கிழக்கு, தெற்கு. அனுகூலமான நிறம் பச்சை, கருப்பு. நேயர்களே, இன்று நல்ல நேரம் இல்லை. கல்யாணமான நேயர்களை, கணவன் மனைவி இருவருடைய ராசியுமே கடகம் சிம்மமாக இருந்தாலோ அல்லது கடகம் கும்பமாக இருந்தாலோ அல்லது கடகம் மகரமாக இருந்தாலோ அல்லது சிம்மம் கும்பமாக இருந்தாலோ சிம்மம் மகரமாக இருந்தாலோ ஜோசியர்கிட்ட ஜாதகத்தை காட்டி பரிகாரம் பண்ணிக்கோங்க. மகரம் கும்பராசிக்கார நேயர்கள் வாழ்நாள் முழுக்க வெளியிலே நீலக்கல் பைத்த மோதிரம் போடுறது நல்லது. அப்படி போட்டால் என்ன விதிமுறை? ஜோசியரை கேட்டுக்கிட்டு போடுங்க. நாளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.